தமிழுக்கின் வீர வணக்கம். தமிழை தாயாக வணங்கி தர்மை போற்றும் என் தாய்நாட்டை தலை வணங்கி அவையில் வீட்டிருக்கும் சான்றோர்களே, தமிழ் பண்பால் தலை நிமிர்ந்து நிற்கும் ஆசிய பெருமக்களே, என் உயிர் தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய தத்துவத்தை உலகிற்கு சொன்ன தமிழ் மண்ணில் நின்று பாரத தாயின் 77வது குடியரசு தின விழாவில் உரையாற்றுவதில் நான் பெரும் பெருமையாக கருதுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். ஆகஸ்ட் 15 அரும்பியது சுதந்திரம். ஜனவரி 26 மலர்ந்தது ஜனநாயகம். அந்நியர் கொடி இறங்கி வண்ண கொடி ஏறிய கதை உங்களுக்கு தெரியும். நாம் ஆளப்படுவர்கள் அல்ல, இது இந்த நாட்டை ஆள்பவர்கள் என்று உலகிற்கு உறக்க சொன்ன நாள்தான் இந்த குடியரசு திருநாள். துப்பாக்கிகள் ஓய்வெடுத்தன, எழுதுகோள்கள் போர் தொடுத்தன. ஆம், அண்ணல் அம்பேத்கர் தான் அறிவாயுதத்தால் செதுக்கிய அரசியல் சாசனம் தான் இன்று நம்மை தலை நிமிர்ந்து நடக்க வைத்திருக்கிறது. எத்தனை மொழிகள், எத்தனை இனங்கள், எத்தனை வண்ணங்கள், காஷ்மீர் ஆப்பிளுக்கும் கன்னியாகுமரி அலைகளுக்கும் உறவு ஏற்படுத்திய நம் குடியரசு. கங்கை நதிக்கும் காவேரி தாய்க்கும் பாலம் அமைத்த நம் அரசியலமைப்பு. வேட்டிகள் மாறலாம், சேலைகள் மாறலாம், பேசும் மொழியின் ஓசைகள் மாறலாம், ஆனால் ஜன கன மன என்று தேசிய கீதம் இசைக்கையில் சிலத்தேழும் 140 கோடி பேரின் தேசபக்தி மாறுவதே இல்லை. அதுதான் என் இந்தியாவின் ஆன்மா. எது நம் கடமை? வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பது மட்டுமல்ல தேசப்பற்று. சாலையோரம் குப்பை போடாமல் இருப்பதும் தேசப்பற்றுதான். லஞ்சம் கொடுக்காமல் இருப்பதும் தேசப்பற்றுதான். பிறர் பசிக்கு உணவளிப்பதும் தேசப்பற்றுதான். ஊழல் என்னும் கரையான்கள் தேச தூண்களை அரிக்க பார்க்கின்றனர். சாதி என்னும் சாக்கடைகள் வளர்ச்சியை தடுக்க பார்க்கின்றனர். இவற்றை மாற்றப்போவது யார்? 60 வயது அரசியல்வாதியா? இல்லை, 20 வயது இளைஞர்களாகிய நாம் தான். வாக்குகளை விற்பர் நம் வருங்காலத்தை விற்பதற்கு சமம். சட்ட ஒழுங்கை மதிப்பர் நம் தாய்நாட்டை மதிப்பதற்கு சமம். டாக்டர் கலாம் கண்ட கனவு ஏவுகணைகளை விண்ணில் செலுத்துவது மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்தியனையும் வறுமையில் இருந்து விண்ணில் ஏற்றுவது. அப்துல் கலாம் கண்ட கனவு தூக்கத்தில் வருவதல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வது. வல்லரசு நாடாக நம் நாடு மாற, நல்லரசு நாடாக நம் நாடு திகழ உழைப்போம், உயர்வோம், உலகை வெல்வோம். நண்பர்களே, துப்பாக்கி ஏந்தும் ராணுவ வீரன் நாட்டின் எல்லையை காட்டுகிறான். ஏர் பிடிக்கும் விவசாயி நாட்டின் பசியை தீர்க்கிறான். பேனா பிடிக்கும் மாணவர்களாகிய நாம் இந்தியாவின் நாளைய வரலாற்றை படைப்போம். ஆகவே இந்நாளில் உறுதியேற்போம். என் தேசம் எனக்கு என்ன செய்தேன் என்று கேட்காதே, என் தேசத்திற்கு நான் என்ன செய்தேன் என்று கேள். விவசாயத்தை காப்போம், பெண்களை மதிப்போம், கல்வியை ஆயுதமாக்குவோம், அன்பை கேடயமாக்குவோம். வறுமையில்லா தேசம் காண்போம், ஊழலில்லா ஆட்சி காண்போம். டாக்டர் கலாம் கண்ட கனவு தேசத்தை கலைகளால், அறிவால் நிலை நிறுத்துவோம். இந்த இனிய குடியரசு தினத்தில் இந்தியன் என்று பெருமை கொள்வோம். நன்றி, வணக்கம்.